எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் தர்ஷனாஸ் டிசைனர்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ரிங் நாட். நம்ம ஏற்கனவே ஃப்ரெஞ்ச் நாட் பார்த்துட்டோம், லவங்கம் ஸ்டிச் பார்த்துருக்குறோம். அதே மாதிரி தான் இப்போ பார்க்க போகிற ரிங் நாட். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு சின்னதாக ஒரு ரவுண்ட் ஒன்று வரைஞ்சிருக்கிறேன். எப்போதும் போல் ஊசி எடுத்துட்டு இப்போ இது நூலை லெஃப்ட் ஹேண்டில் பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு ஒரு சுற்றுறோம். சுற்றிட்டு இந்த லூப்பை வந்து பிடிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் இங்கே விடணும். இப்படி ஊசி இறக்கின உடனே ஒரு லூப் வந்து இங்கே விழுகும். இந்த லூப் என்ன பண்ணணும்னா இந்த விரலில் பிடிச்சிட்டு கீழே இழுக்கணும். விழுந்துச்சுன்னா ஒரு ரிங் விழுந்துருக்கும். இதுதான் ரிங் நாட்டுங்கிறது. நெக்ஸ்ட் அதே மாதிரி இதை பிடிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் இது இறக்கணும். சுற்றிட்டு இதை பிடிச்சிட்டு எங்கே இடத்தமோ அங்கே இறக்க போகிறோம். இறக்கிட்டு இறக்குறதுக்கு முன்னால் இந்த லூப் வந்து பிடிச்சிக்கணும். இங்கே வர லூப்பை
இப்போது ஒரு லேயர் அப்படியே முடிச்சிட்டேன். ரெண்டாவது செகண்ட் வந்து அடுக்கடுக்க வர மாதிரி போட்டால் தான் இந்த ரிங் நாட் அழகாக இருக்கும். இந்த ரிங் நாட் எதில் போடுவோம் அப்படின்னா அந்த பீகாக்கோட ஃபெதருக்கு இதெல்லாம் போடுறதுக்கு அழகாக இருக்கும். அன்னப்பறவை அந்த மாதிரி போடும்போது அந்த ஃபெதர் ஸ்டிச் இந்த ரிங் நாட் வந்து ரொம்ப அழகாக தெரியும். அதுக்காக யூஸ் பண்ணுறது அந்த ரிங் நாட்டு. ரிங் நாட்டு போட்டு முடிச்சிட்டேங்க. இது பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த பேர்ட்ஸோட ஃபெதருக்குலாம் வந்து இது மாதிரி ரிங் நாட் போட்டோம்னா அழகாக வரும். இதை வந்து முக்கியமாக வந்து அன்னப்பறவைக்கு அதுக்கப்புறம் வந்து பீகாக்குக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ரிங் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணால் இன்னும் சூப்பராக இருக்கும். இது எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் கொடுத்துட்டிங்கன்னா நான் எப்போ வீடியோ போடுறேன் அப்போ நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ. See you in the next video.